நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலா ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் நாகசத்தியம்மன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையத்தினுடைய நிறுவன தலைவர். 2009ஆம் ஆண்டிலிருந்து ஏற்பட்ட சிக்கன்குன்யா, டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், விஸ்வமர்ம காய்ச்சலுக்கெல்லாம் நிலவேம்பு கசாயத்தை தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து அன்றைய தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையாரிடத்திலே அழைத்து அறிக்கை அளித்து அவர்கள் 2014ஆம் ஆண்டில் நிலவேம்பு கசாயத்திற்கு அனுமதி அளித்தார்கள். டெங்கு காய்ச்சலுக்கு நிலவேம்பு கசாயம்தான் குணப்படுத்த முடியும் என்று அன்றைய தமிழக முதல்வராக இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரும் நமது மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிக்கைகளை கொடுத்து அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கொரோனா காலகட்டங்களிலே 2019 கொரோனா பரவன போது எந்த தடுப்பூசியும் இல்லை, உலகமே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. அந்த நேர காலகட்டங்களிலே 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அதாவது நிலவேம்பு கசாயத்தை தமிழகம் முழுவதும் தடுப்பு மருந்தாக தருவதற்கு தமிழக அரசு என்னுடைய வாகனத்துக்கு அனுமதி கொடுத்தது. இதுபோன்று இப்போ இருக்கின்ற நமது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தல் பேரிலே நமது சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியம் அவர்களும் நமது செய்தி மக்கள் தொடர்பு அமைச்சர் சக்கரபாணி அமைச்சர் இவர்களெல்லாம் சந்தித்து நிலவேம்பு கசாயத்தோட மகிமை எடுத்து வருவதன் பயனாக அவர்கள் சித்த மருத்துவத்தை அன்றைய காலகட்டத்திலே கொரோனா காலகட்டங்களுக்கு தடுப்பு மருந்தாக பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்தார்கள். அதன் பலனாக தமிழகம் முழுவதும் 5 லட்சம் பேருக்கு நிலவேம்பு கசாயம் கொடுத்துருக்கேன். இதில் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஆனால் கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு சில ஊடகங்கள் கொரோனாவிற்கு நாட்டு மருந்திற்கு தமிழக அரசு அனுமதியை அளிக்கவில்லை என்று பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா எல்லா ஊடகங்களையும் சொல்ல ஒரு சில ஊடகங்கள் பொய்யான செய்திகளை பரப்புகின்றன. அதாவது உலகமே இந்த நிலவேம்பு கசாயத்தை குடித்த காலம் மட்டும் போய் இன்னைக்கு தடுப்பூசிகளை மட்டும் பயன்படுத்துங்கன்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அது எதுக்கு அந்த நியூஸு? இதில் எனக்கு சந்தேகம்னா ஆங்கில மருந்து மாஃபியாக்கள் இன்று ஒரு சில ஊடகங்களை விலைக்கு வாங்கி நிலவேம்பு கசாயம் மற்றும் நாட்டு மருந்துகள் அனுமதி இல்லை என்று சொன்னது எதற்காக? அப்போது இந்திய பாரம்பரிய மருத்துவமாக இருக்கின்ற சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேத மருத்துவத்தையும் மீண்டும் திட்டமிட்டு அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை மக்களிடத்தில் பரப்பி வர்றாங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஊடகம் ஒரு செய்தியை வெளியிடுது அப்படின்னும் போது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாமல் ஊடகம் வெளியிடும். அது அதிகாரப்பூர்வமான ஊடகத்தில் வெளியிடுற செய்தி அத்தனையுமே அதிகாரப்பூர்வமான செய்தியா?